ஹே ஆல் வெரி குட் மார்னிங். இது டே 2க்கான பிரேக்ஃபாஸ்ட் பார்த்துட்ருக்கீங்க. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நாங்கள் வந்து இங்கே கங்கா போட்டிங் போகிறோம். ஸோ இப்படி தான் வந்து நம்ம மீதி இருக்கிற காட்ஸ்லாம் நம்ம வந்து இப்படி ரிவர் வழியாக தான் நம்ம போய் பார்த்தாகணும். ஸோ இவர் தான் நம்ம கைடு. ஸோ நமக்கு தனி போட் எடுத்துகிட்டு நம்ம போய் இப்போ நம்ம வந்து எல்லா காட்ஸும் இப்படி தான் பார்க்க போகிறோம். காசி வந்து என்ன சொல்கிறதுனா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டிசப்பாயின்மெண்ட் ட்ரிப்பாக தான் இருந்தது. பிகாஸ் அங்கே பீஸ் டிவோஷன் எல்லாமே நம்ம வேணும் தான் நம்ம அங்கே போகிறோம். பட் அங்கே ஃபுல்லாகவே வந்து என்ன ஆச்சுன்னா, என்ன சொல்கிறது, ஸ்கேம் மாதிரி மணி மைண்டடாக இருக்காங்க. எல்லாத்துக்குமே அடித்து காசு வாங்குறாங்க. ஸோ நம்ம கோயில் ப்ரே பண்ணிட்டு வந்து இந்த கயிறு கட்டுவோம்ல, அவங்களே கைப்பிடிச்சி இழுத்து கயிறை கட்டி விட்டுட்டு 500 அந்த மாதிரி கொடுன்னு இது பண்ணுறாங்க. ஸோ என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. கங்காரத்துலேயும் அப்படி தான் பண்ணாங்க. ஸோ 1200 பில்லை போட்டு பிடிக்கலன்னா அசிங்கமாக வேறு திட்டுறாங்க. ஸோ ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. காசே வந்து ரொம்ப டிசப்பாயிண்டட் ட்ரிப்பாக தான் இருந்தது. ஸோ ஒரு ஃபீல், அந்த வைபே கிடைக்கல எங்களுக்கு. ஸோ அப்படி தான் போச்சு எங்கள் ட்ரிப். இது பார்த்திங்களா, இங்கே தான் வந்து இம்பார்ட்டண்ட்டான பிளேஸு. அங்கே அந்த பில்டிங் தெரியுதுல்ல, ஸோ நான் ஜூம் பண்ணுறேன்ல, அங்கே வந்து என்னென்னா வந்து ஃபயர், அந்த தீ கங்கு இருக்குல்ல, அங்கே வந்து 24 hours எரிஞ்சிட்டே இருக்கும். ஸோ அதுலேருந்து ஒரு பிக் பீஸ் எடுத்துகிட்டு வந்துன்னா அங்கே வர சடலங்களுக்கெல்லாம் வந்து ஃபயர் கொடுத்து வராங்க ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சதுக்கப்புறமா. ஸோ அது வந்து அங்கே வந்து இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுதான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நாங்கள் அங்கே பார்த்தது. பார்த்திங்களா எவ்வளோ க்ரௌட் இருக்காங்கன்ட்டு. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா, இது வந்து ஓல்டு கங்கா ஆரத்தி பிளேஸு. ஸோ நான் கைக்கிட்ட இங்கே தான் கூப்பிட்டு போக சொன்னேன். பட் அவர் வந்து நியூ பிளேஸுக்கு கூப்பிட்டு போய் தான் அங்கே ஸ்கேம் நடந்தது. பாருங்கள், எல்லாருமே அந்த ரிச்சுவல்ஸ் ஃபாலோ பண்ணுறதுக்கு, அந்த தர்ப்பணம் பண்ணுறது, அந்த இதெல்லாம் வந்து இங்கே தான் பண்ணுறாங்க. ஸோ நிறையா க்ரௌட் இருக்குது. என்னால் என்ன பண்ண முடியும், இப்படி போட் போகும்போது தான் என்னால் பார்க்க முடிஞ்சது. பிகாஸ் டைம் கன்ஸ்ட்ரெயின்னால் எங்களுக்கு டைம் இல்லை. ஸோ நீங்கள் கொஞ்சம் ஏமாந்தீங்கன்னா போதும், அவ்வளோதான். உங்களை எல்லோரும் ஏமாற்றி எங்கெங்கேயோ சுற்ற விட்டு தான் அங்கே கூப்பிட்டு வராங்க. ஸோ வந்து பிளான் பண்ணி போனாலும் எப்படி இருந்தாலும் இப்படி தான் பண்ணுறாங்க. இது முடிச்சதுக்கப்புறமா சரி ஓகே நம்ம கங்கா ஸ்நானம் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி, இதை பாருங்கள் ஓவர் ஸ்லிப்பரியாக இருக்குங்க வாட்டர். என்ன சொல்கிறது, கால் பார்த்து தான் வைக்கணும். அதுவும் இல்லாமல் தனி ஜில்லுன்னு வர இருந்தது. அதனால தான் நான் ஸ்லோவாக இறங்கிட்டுருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும். ஏன்னா ஜஸ்ட்டு மிஸ் ஆனால் அவ்வளோதான், மண்டை உடஞ்சிரும். அதுக்கப்புறம் கங்காஸ்தானம் 5 times பண்ணேன். ஏன்னா வந்து ராம சீதா வந்து வனவாசம் போகும்போது இங்கே தான் வந்து குளிச்சுட்டு போனாங்களாம். ஸோ தட் இஸ் த ரீசன் 5 times நம்ம முங்கி எந்திரிக்கணும். அதுக்கப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கேயே இருந்து, இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் எல்லா அகோரிஸ் வந்து டென்ட்டு போட்டுட்டு ஜாலியாக ஃபுல்லாக டெக்னாலஜிக்கு மாறிட்டாங்க. எல்லாரு கையிலையும் மொபைல் நெட்டு சொல்லிட்டு ஃபுல் டைம் வந்து வைப் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், இவர் ஏதோ மிக்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க, ஃபுல்லாக டெக்னாலஜியாக மாறிடுச்சு. அப்புறம் வந்து அங்கேருந்து கிளம்பி ஒரு போகிற வழியில் ஒரு ஆஞ்சநேயர் கோயில் பார்த்தோம். ஸோ சின்னதாக இருந்தாலும் செம்ம க்யூட்டான கோவிலாக இருந்தது. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஷாப்பிங், வாரணாசினாலே பனாரஸ் சாரீ. ஸோ போயிட்டு ஸ்டார்டிங் செம்ம ரேட்டுங்க ஒரிஜினல்லாம் வாங்கணுன்னா. ஸோ அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் ஷாப்பிங், அப்படியே அதையும் முடிச்சுட்டு சிஸ்டர் வந்து ஸ்வீட் வேணும்னாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான கடையை தேடி கண்டுபிடிக்கணுன்னு அங்கே இருக்கிறவங்க கிட்டலாம் விசாரிச்சு, ஸோ ஃபைனலி இந்த கடையை வந்து தேடி கண்டுபிடிச்சிட்டோம். ஃபுல்லாக மில்க் ஸ்வீட்ஸ் தாங்க. பார்த்திங்கனாலே தெரியும், எல்லாமே மில்க் ஸ்வீட்ஸ் தான். ஸோ இங்கே இதான் வந்து ஸ்பெஷல்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு, ஐ எம் நாட் அ ஸ்வீட் லவர். ஸோ வந்து எனக்கு அவ்வளோவா வந்து ஸ்வீட்டில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. சிஸ்டருக்காக தான் நானும் போனேன். அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் ரவுண்ட் அடிச்சுட்டு, இது தாங்க அந்த ஃபேமஸான ஸ்வீட் கடை. ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் அது ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது ஒரு தனி செக்ஷனாக இருந்தது. நான் வந்து இப்போ கொஞ்சம் தான் வாங்கினேன் சும்மா டேஸ்ட்காக. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு லஸ்ஸி ஷாப், ஃபேமஸான கடைன்னு சொல்லிட்டு அங்கே பார்த்திங்களா எவ்வளோ க்ரீமியாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. சீரியஸ்லி அது பார்க்கவே எம்மியாக இருந்தது. பார்த்திங்கன்னா தெரியுதா பாருங்கள், ஸோ குட். அதுக்கப்புறம் லஸ்ஸி குடிச்சிட்டு சாட் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு அங்கேருந்து சாட் ஷாப் போனோம். அங்கேயும் போயிட்டு இருக்கிற எல்லாத்தையும் ஆர்டர்
ஆர்டர் பண்ணி. ஆனால் வந்து ஒன்று கூட கொஞ்சம் ஃபுல்லாக சாப்பிடல, எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டு தான் வந்தோம். ஃபுல்லாகிடுச்சு வயிறு. ஃபைனலாக பீடாவோட முடிச்சாச்சு. செம்ம டயர்டு. ஏர்போர்ட்டில் ஏறி உட்காந்து பாருங்கள் ஃபேஸ் எப்படி இருக்குது. பாய் பாய்.